ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அண்டர் வாட்டர் அட்வென்ச்சர் எபிசோட் நம்பர் 2. எபிசோட் 1ல நம்ம டால்ஃபின் சொன்ன ஒற்றுமை கதையை கேட்டு சந்தோஷப்பட்டோம் இல்லையா? எபிசோட் 1 பார்க்காத குட்டீஸ் சேனல்ல போய் எபிசோட் 1 பார்த்துட்டு எபிசோட் 2 கண்டினியூ பண்ணுங்க. இன்னைக்கு நாம இன்னொரு ஆச்சரியமான கடற்பிராணிய பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பேச போறது யார் தெரியுமா? ஒரு பெரிய வயசான ஆமை தாத்தா. அவங்க ரொம்ப பொறுமையானவங்க. அவங்க கிட்ட இருந்து நம்ம பொறுமையோட அருமையை கத்துக்க போறோம். இந்த கதையோட பேரு புத்திசாலி ஆமை, பொறுமையும் நிதானமான வளர்ச்சியும். ரெடியா இருக்கீங்களா குட்டீஸ்? கதையை கேட்கலாமா? இப்ப வாங்க கதையை கேட்கலாம். அந்த குட்டி பசங்க டால்ஃபின் கூட விளையாடிட்டு மறுபடியும் கரைக்கு வந்துட்டாங்க. அவங்க அந்த மின்னும் சிப்பிய பத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அடுத்த நாள் அவங்க மறுபடியும் கடற்கரைக்கு விளையாட போனாங்க. அவங்க எல்லாரும் அந்த சிப்பியை எடுத்துக்கிட்டு கடலை பார்த்தாங்க. அந்த சிப்பி மறுபடியும் மெல்ல ஒளிர ஆரம்பிச்சது. போன தடவை மாதிரி இந்த தடவையும் ஒரு வினோதமான வெளிச்சம் வந்து அவங்கள அப்படியே கடலுக்குள்ள இழுத்துட்டு போச்சு. இந்த முறை அவங்க கொஞ்சம் ஆழமா இடத்துக்கு போயிருந்தாங்க. அங்க நிறைய விதவிதமான பவளப்பாறைகள், சின்ன மீன்கள் கூட்டம் கூட்டமா நீந்திட்டு இருந்துச்சு. அப்போதான் அவங்க ஒரு பெரிய உருவத்தை பார்த்தாங்க. அது ஒரு பெரிய ஆமை. அந்த ஆமை ரொம்ப நிதானமா நீந்தி வந்து அவங்க பக்கத்துல வந்துச்சு. அதோட முதுகெல்லாம் பாசி பிடிச்சு ரொம்ப பழமையான தோற்றத்துல இருந்துச்சு. அந்த ஆமை மெதுவா பேச ஆரம்பிச்சிச்சு. அதோட குரல் ரொம்ப அமைதியா தாளாட்டுற மாதிரி இருந்துச்சு. அது தன்னோட கதையை பசங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சது. குழந்தைகளா, நான் ரொம்ப காலமா இந்த கடல்ல வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்த உலகத்துல எல்லாமே மெதுவா தான் வளரும். அவசரப்பட்டா எந்த வேலையும் ஒழுங்கா நடக்காதுன்னு அந்த ஆமை சொல்லுச்சு. அதுக்கப்புறம் அந்த ஆமை ஒரு சின்னஞ்சிறு கடல் புல்லோட கதையை சொல்ல ஆரம்பிச்சது. ஒரு காலத்துல அந்த இடத்துல ஒரு சின்ன கடல் புல் தான் இருந்துச்சு. அது ரொம்ப மெதுவா ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துச்சு. சுத்தி இருக்கிற வேகமான அலைகளும் சின்ன மீன்களோட தொந்தரவும் அதோட வளர்ச்சியை தடுக்க முயற்சி பண்ணுச்சு. ஆனா அந்த கடல் புல் எதை பத்தியும் கவலைப்படாம பொறுமையா தன்னோட வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. நிறைய வருஷங்கள் கழிச்சு அந்த சின்ன கடல் புல் ஒரு பெரிய அடர்த்தியான கடல் புல் தோற்றமா மாறிடுச்சு. இப்போ அந்த இடத்துக்கு நிறைய சின்ன மீன்களும் நண்டுகளும் வந்து ஒளிஞ்சுக்கும். அந்த கடல் புல் அந்த கடல் வாழ்வு உயிரினங்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடமா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த ஆமை தன்னோட சொந்த கதையும் சொல்லுச்சு. நான் குட்டியா இருக்கும்போது ரொம்ப வேகமா நீந்தணும்னு ஆசைப்பட்டேன். மற்ற வேகமா நீந்துற மீன்களை பார்த்து பொறாமப்பட்டேன். ஆனா போக போகதான் எனக்கு புரிஞ்சது, ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய வேகமும் நேரமும் இருக்கும்னு. நான் மெதுவா நீந்தினாலும் ரொம்ப தூரம் வரைக்கும் போக முடியும். நிறைய விஷயங்களை பொறுமையா கவனிச்சு கத்துக்க முடியும்னு சொல்லுச்சு. அந்த ஆமை இன்னும் நிறைய விஷயங்களை அந்த பசங்களுக்கு சொல்லி கொடுத்துச்சு. பொறுமையா இருக்கிறதுனால நம்மளால நிறைய கஷ்டங்களை தாண்டி வர முடியும்னு சொல்லுச்சு. எந்த ஒரு விஷயமும் உடனே நடந்துடாது, அதுக்குன்னு ஒரு காலம் இருக்குன்னு புரிய வச்சுச்சு. மெதுவா நிதானமா செய்யற எந்த வேலையும் நல்லா முடியும்னு சொல்லுச்சு. ஆமை தாத்தா இந்த கதையெல்லாம் சொல்லி முடிச்சதும் அந்த பசங்களுக்கு பொறுமையோட அருமை நல்லா புரிஞ்சது. அவசரப்படாம நிதானமா ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யணும்னு அவங்க முடிவு பண்ணாங்க. அந்த புத்திசாலி ஆமை தாத்தாவுக்கு நன்றி சொன்னாங்க. அப்போ அந்த மின்னும் சிப்பி மறுபடியும் பிரகாசமா ஒளிர ஆரம்பிச்சது. ஒரு வெளிச்சம் வந்து மறுபடியும் அவங்கள கரைக்கு பத்திரமா கொண்டு போய் விட்டுடுச்சு. கரைக்கு வந்ததும் அவங்க கடலை திரும்பி பார்த்தாங்க. அந்த பெரிய ஆமை மெதுவா கடலுக்குள்ள நீந்தி போய்கிட்டு இருந்துச்சு. அந்த நாளோட முக்கியமான பாடம் அவங்க மனசுல ஆழமா பதிஞ்சு போச்சு. குழந்தைகளா, நீங்களும் உங்க வாழ்க்கையில பொறுமையையும் நிதானத்தையும் கடைப்பிடிங்க. எந்த விஷயத்தையும் அவசரப்படாம யோசிச்சு செய்யுங்க. எல்லாமே நல்லபடியா நடக்கும். அடுத்த வாரம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட உங்களை நான் திரும்ப சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சுட்டி சுட்டி வேர்ல்ட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குட்டீஸ். பை பாய் குட்டீஸ்.